Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப பியூட்டிஃபுல்லா டிஃபரண்டான ஒரு ஆரி ஸ்டைல் ப்ளவுஸ் தான் நீங்க பார்க்க போறீங்க. ஆரி த்ரெட் வச்சு நார்மலா நீங்க யூஸ் பண்ற சாதா சின்ன sewing மிஷின்ல கூட இந்த தையல் மிஷின்ல இத தச்சு முடிச்சிடலாம். ஏற்கனவே இந்த ஆரி த்ரெட் எப்படி வந்து பாபின் இல்ல வந்து சுத்தணும்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒருவேளை அதை மிஸ் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டில் பாருங்கள். அந்த வீடியோ எண்டில் வந்து அந்த பர்டிகுலர் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோவுக்கு கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் ஸ்லீவோட சென்டர் பார்ட். ஸ்லீவோட சென்டர் பார்ட்லேருந்து ஒரு 3/4 இன்ச்சை விட்டு இந்த மாதிரி ஒரு வி மாதிரி நான் வரைகிறேன். ஸோ சென்டர் லைன்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 3/4 இன்ச்சு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 3/4 இன்ச் விட்டு இந்த மாதிரி ஒரு வி ஷேப்பில் நான் கொடுக்குறேன். நார்மலாக இந்த ஆரி ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் போடுவாங்க, இல்லை ரெக்டாங்கிள், அந்த ட்ரையாங்கிள் குட்டி ட்ரையாங்கிள் போடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் அழகாக டிஃப்ரெண்ட்டாக, எல்லாத்த விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாகவும் இருக்கும். ஸோ இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அந்த வி பாயிண்ட்டுக்கோ உள்ள இடைவெளி பார்த்திங்கன்னா 3/4 இன்ச் கொடுக்குறேன். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 1/2 இன்ச்சில் கூட இதை கொடுக்கலாம். ஸோ தரோவாக இந்த 3/4 இன்ச் வந்து உங்கள் ஸ்லீவ்ஸ்க்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 மார்க்கிங் இந்த மாதிரி ஈவனாக போடுங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த வியை கரெக்டாக அந்த மிட் பாயிண்ட், அந்த ஸ்லீவை நம்ம அயன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிட் பாயிண்ட் அங்கே வந்து இது ஜாயின் ஆகிற மாதிரி இதை நான் இப்படி லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணுறேன். இந்த ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா கை ஃபுல்லாக ஒர்க் வர மாதிரி ரொம்ப அழகான டிசைன் இது. இது சென்டரில் நடுவில் வந்து ஸ்டோன் ஒர்க்கு, பீட் ஒர்க்கு, குந்தன் ஸ்டோன் ஒர்க் நீங்கள் எது வேணால் கொடுத்து இன்னும் இதை டெக்கரேட்டிவாக மாற்றலாம். ஓகே. ஸோ கீழே அந்த மடித்து தைக்க 1 இன்ச் விட்டுருப்போம் இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆரி ஜரி த்ரெட். இந்த ஜரி த்ரெட்டை இந்த பாபினில் இந்த மாதிரி 2 ஸ்டாண்ட்ஸில் போட்டு நான் சுற்றி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ எண்டில் இருக்குது, அதை மறக்காமல் பாருங்கள். இப்போது இதை கண்டினியூவாக இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு லைனிங் பீஸில் நீங்கள் நல்லா அழுத்தி அதை மார்க் பண்ணும்போது இன்னொரு லைனிங் பீஸில் நமக்கு அந்த இம்ப்ரெஷன் வந்துடும். ஓகே. ஸோ இப்போது இதை மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு இந்த ஸ்லீவை கட் பண்ணி இப்போ நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது லைனிங் ஸ்லீவ்னால் சுற்றி ஒரு 1/2 இன்ச் விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ நம்ம இதை மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஒரு பேப்பர் தேவை. ஸோ அதே மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை ஒரு தின் பட்டர் பேப்பரோ ஏதாவது வச்சு இது அடியில் நம்ம தைக்கிறோம். ஸோ இப்போது லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் மேலே ஸ்டிச் பண்ணி ஓப்பன் பண்ணி படிமான தையல் போட்டு இதை திருப்பி அதுக்கப்புறம் இதுக்கு அடியில் பேப்பர் வச்சு நம்ம இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே. இதை சுற்றி நீங்கள் ஒரு தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக இந்த லைனிங் ஃபேப்ரிக்கும் இதுவும் நல்லா க்ளூ பண்ண மாதிரி நல்லா ஸ்டிக் ஆகிடும். ஸோ தைக்கும்போது உங்களுக்கு எங்கவும் தூக்கவும் இழுத்து பிடிக்கிறது அது எந்த ப்ராப்ளமும் வராமல் நீட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பட்டர் ஷீட் மேலே இப்போது நான் வந்து துணியோட நல்ல பக்கம் டேபிள் மேலே வர மாதிரி வச்சு இப்போ இந்த மாதிரி தைக்கிறேன். நீங்கள் பார்க்குறது லைனிங் ஃபேப்ரிக் மேலே இருக்குது. தையல் மிஷினோட அந்த டென்ஷனை வந்து 4ல் வச்சிடணும். 4ல் வந்து திருப்பிட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ஒன்று லூப் அடிக்கும், இல்லை அருந்து போயிடும். ஓகே. முக்கியமான விஷயம் அதுதான். ஸோ ஒவ்வொரு லைனையும் அதே மாதிரி பொறுமையாக நம்ம தைக்கிறோம். ஸோ நம்ம பாபினில் ஏற்கனவே 2 ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் த்ரெட்டு போட்டிருக்கோம். ஸோ அதனால் நார்மலாகவே இது திக்காக தான் இருக்கும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக விசிபிளாக வேணும்னு நினைக்கும் போது அந்த வி மேலே இன்னொரு வாட்டி நீங்கள் தைச்சாலே போதும், நல்லா திக்காக அழகாக இருக்கும். ஃபேப்ரிக் எந்த இடத்துலையும் இழுக்காமல் சுருங்காமல் அழகாக இது 2 கையால் இழுத்து கொஞ்சம் பிடிச்சி இந்த மாதிரி இந்த வி ஷேப்பை நம்ம தைச்சி முடிக்கிறோம். ஓகே. ஸோ கரெக்டாக அந்த பாயிண்ட் எங்கே வருதோ அங்கே நிறுத்தி நீடில் ட்ராப் பண்ணிவிட்டு ஃபுட்டை லிஃப்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து தைச்சி முடிச்சாச்சு. இது துணியோட ராங் சைட்.
அதாவது லைனிங் பக்கம். ஸோ இப்போ துணியோட நல்ல பக்கம் டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது லைனிங், இது மெயின் ஃபேப்ரிக் சைடு. இப்போ இந்த பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப திக்கான பேப்பர் போட்டிங்கன்னா எடுக்க ரொம்ப கஷ்டம். ஒரு ரொம்ப தின்னான நியூஸ் பேப்பரோ இல்லை பட்டர் பேப்பரோ அந்த மாதிரி ஏதாச்சும் போடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதனால் வந்து தையல் வந்து எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதை கம்ப்ளீட்டாக நம்ம பிரித்து எடுக்கிறோம். ஒன்ஸ் வந்து இதெல்லாம் பிரித்து எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த விவி எல்லாம் அழகாக தைச்சாச்சு. இப்போது இதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பாயிண்டில் அந்த வி எங்கே முடியுதோ அந்த இடத்துல இந்த மாதிரி இந்த வீல் இருக்கிற சக்கரா சொல்லுவாங்க இல்லையா, அதை ஒட்டி அதுக்கு மேலே நான் ஸ்டோன்ஸ் வைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி உங்களை இந்த ஸ்லீவ்ஸை டெக்கரேட் பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். பீட்ஸ் ஒர்க் கொடுக்கலாம், குந்தன் ஸ்டோன் ஒர்க் கொடுக்கலாம், இல்லை உங்கள் சாரியில் வந்து என்ன கான்ட்ராஸ்டிங் கலர் இருக்கோ அந்த கலரில் இதில் ஸ்டோன் ஒர்க் கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து அதை கம்ப்ளீட்டாக ட்ரை ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வெளியும் நான் ஒட்டியிருக்கேன், உங்களுக்கு வேணால் உள்ளேயும் ஒட்டி இது ரெடி. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப டீசெண்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இதுதான் எண்ட் ரிசல்ட். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ see you next time. Till then, take care. Bye bye.